கூட்டத்து கூட்டங்களா? யாரை அடிக்க போற மாதிரி எங்கடா போறீங்க? டேய், நீ எங்கள் கூட்டத்தில் ஒரு ஆளை சுற்றுலா கூட்டிகிட்டு போனியா? இன்னும் வந்து சேரல. கூட்டம் எல்லாம் வாண்டடா வந்து வாய விடுது. இன்னைக்கு இருக்கு வேட்டை. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னு கேட்குறியா? டேய், நீ அன்னைக்கு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்த நான் கேட்டேன்டா. நீ அப்போ சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்ன. அட நம்ம பன்னிக்குட்டி. ஏன்டா அப்படி சொல்கிற பன்னிக்குட்டின்னு? என் கூட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சுற்றுலா வந்தானே, அவன் தான் சொன்னான் அந்த பன்னிக்குட்டி கிட்டேருந்து தப்பிக்க தான் இப்படி ஓடுறேன். பன்னிக்குட்டின்னோ மான்குட்டின்னோ யானைக்குட்டின்னோ கூப்பிடு. சரி, நாங்களும் அந்த சுற்றுலாக்கு வராமே. வேண்டாம், சொன்னா கேளுங்க, உங்களுக்கு விவரம் பத்தாது. டேய், என்னோட ஃப்ரெண்டோட நான் 2 மாதம் மூத்தவடா. இப்போ எனக்கு விவரம் பத்தாதா? அவனோட நான் மூத்தவன்டா. இன்னைக்கு கறிக்கடையில் கொடுத்த நல்ல காசு பார்க்கலாம் போலயே. சரி, கூட்டிட்டு போறேன், வாரவங்க எல்லாம் வாங்க. சுற்றுலாவுக்கு நடந்தா போவாங்க. ஆமாம், கடைசி வரை நீ சொல்லவே இல்லையே எந்த இடம்னு. நம்ம சுற்றுலா பக்கத்தில் தான்டா நிற்கிறோம். உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் நிறைய பேர் அங்கே நிற்பாங்க. நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருப்பாங்க? சாக்கடை, சாணாங்கி, சீச்சி இதெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டார். நல்ல இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறா இருக்கும். ஒருவேளை பீச்சாக இருக்குமோ, பார்க்காக இருக்குமோ? சரி, இந்த பாக்ஸுக்குள்ளே ஏறி உட்காருங்க. என்னதான் சீக்கிரமாக போய் சேர முடியும். நீங்கள் சொன்னால் ஓகே தான். இதோ ஏறி உட்காந்துரும். என்ன போயும் கறிக்கடை பக்கத்தில் வந்துட்டீங்க. இது தாண்டி தான் போகணுமா? இன்னைக்கு உங்களுக்கு சமாதி தாண்டி. சுற்றுலா கேட்டீங்கல்ல, உங்களை சமைச்சு சாப்பிடும்போது முதல்ல வாயில் வைப்பாங்க. அப்போ வாய்க்குள்ளே சுற்றி பாருங்க. 2வது வயிற்றுக்கு போயிங்க. அப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கிறத சுற்றி பாருங்க. கடைசியாக போக வேண்டிய இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுங்க.